Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வீட்ல உள்ள பொருட்களை வச்சு எப்படி இட்லி பொடி செய்யறதுனா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாயில ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தை லைட்டா 2 தடவை எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உளுந்தை கலந்ததுக்கு அப்புறம் உளுந்துக்கு பாதி அளவு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். நான் 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளர்லாம் அளந்திருக்கேன். 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, ஒன்றுக்கு பாதி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் கடலைப்பருப்பு அளக்கணும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இதை தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம். உளுந்து ஒரு தடவை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஆனில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு கருகிரும், வறுபடாது. லைட்டாக கலர் மாறி வர்றப்போ கை விடாமல் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திரும்ப அதே கடாயில் நம்ம லைட்டாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 12 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட மிளகா எந்த காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகா சீரகம் எல்லாம் நல்லா வறுபடணும். மிளகா கையில் நுணுக்குனிங்கன்னா நொறுங்குற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. மிளகா காரல் அடிக்கும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து போடுறோம் அப்படின்னா அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் வறுத்து ஆட் பண்ணுறோம். இப்போ அதை வறுத்தாச்சு. அதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து இதில் ஒரு 6 பல் பூண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு பூண்டை வறுத்து ஆட் பண்ணுறோம்னா இதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். வறுத்துட்டோம்னா அந்த ஈரப்பதம் இருக்காது. நம்மளுக்கு இட்லி பொடி சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காண்டி தான் வறுத்து ஆட் பண்ணுறோம். 6 பல் பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய நான் இன்றைக்கி ஒரு கத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடு நல்லா முருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கையில் எடுத்து நுணுக்கி பார்த்தீங்கன்னா நொறுங்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு பாருங்கள், நல்லா நொறுங்குது. இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன துண்டாக. நம்ம தூள் பெருங்காயம் ஆட் பண்ணுறதை விட கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணோம்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வறுபட்டிங்கன்னா இது இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பெருங்காயம் வறுபட்டுருச்சு. இப்போ இதில் இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்டிலே உப்பு வறுபட்டுரும். எதுக்காண்டி உப்பு வறுக்கிறோம்னா இதில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அது உப்பை வறுத்துட்டோம்னா அந்த தண்ணி விடாது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு இட்லி பொடி சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இதே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாயெல்லாம் நல்லா நொறுங்குது. கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஆற விட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து அரைக்கிறப்ப நம்ம மிளகாயை அரைச்சிக்கணும். அப்புறம் தான் மீதியை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிளகா, வெள்ளைப்பூடு, பெருங்காயம் இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காண்டி இப்படி அரைக்கிறோம்னா மிளகா நல்லா டக்குன்னு அரையாது. அதனால் முதவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு மிளகாயை. இப்போ நம்ம இதில் வந்து வறுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணும். லைட்டாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வீட்டிலே சிம்பிளாக வந்து இருக்க பொருட்களை வச்சு இட்லி பொடியை நம்ம வந்து செஞ்சாச்சு. இதுக்கு உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் கூட ஆகாது. எல்லா பொருளையும் வந்து வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா இட்லி பொடி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டிலே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கடைகளில் வந்து வாங்க தேவையில்லை. இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க. அந்த ஹீட்டு வந்து ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அப்படியே எங்கள் ஜெமிகா டேஸ்டி சமையல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.